ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் மிருதான செவ்வாய் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினி நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று நான் கதைக்கிறது கேட்குதா? சரியா, ஏதோ சிக்னல் ஒன்று வந்தது. இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 5/5/6 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 26ஆம் ஆண்டோடு இணைந்திருக்கின்றோம். மற்றொரு செவ்வாய் காலை நேரில் எப்பொழுதோடு வளமை போலவே மும்மத சிந்தனை நேரம், அதனை தொடர்ந்து யோகாசன பயிற்சி, அதற்குள் ஒரு 3 நிமிஷ காணொளி இருக்கின்றது. கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. தர்ஜினி அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். அதனை பார்த்து கொண்டே நாங்கள் யோகாசன பயிற்சிக்குள் செல்லலாம். தொடர்ந்து பொறிச்சொல் தினக்கவி 9:30க்கு கேள்வி கணைகள் இடம்பெறுகின்றது. செல்வி நித்யானந்தன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து வஜிதாவின் ஊரோடு விளையாடு, தொடர்ந்து கேள்விச்சரம் தொகுப்போடு சிவதர்சனி ராகன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். நாளை மருத்துவர் நேரம் இடம்பெறுகின்றது. அது பெண்களுக்கு முக்கியமான விஷயம். அதாவது இந்த மெனோபோஸ் என்று சொல்லுவோம் தானே, அதாவது இந்த மாதவிடாய் என்ற காலங்கள் அதில் ஏற்படும் பாதிப்புகள், பிரச்சனைகள், அதனால் ஏற்படும் மாற்றங்கள் மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாளைக்கு அது பயிரப்பட இருக்கின்றது. என்றால் பல பேருக்கு பல பிரச்சனைகள். ஆகவே அதனை சொல்லியிருந்தோம் டாக்டரிடம். அவர் மிக அழகாக சொல்லிக் கொள்வார். ஆகவே எல்லோரும் ஊரோடி வந்து உட்காரலாம். சம்பந்தமான அது மெனப்போஸ் காலங்களில் பலருக்கு அந்த பல பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுறதானே. அதனால் பல சிக்கல்கள், மாற்றங்கள் உடலில் அப்படி விஷயங்களையும் பேச வருகின்றார். ஆகவே அது நாளை மருத்துவ நேரத்தில் இடம்பெற காத்திருக்கின்றது. இப்பொழுது ஆரம்பமாகின்றது மும்மத சிந்தனை நேரம். வணக்கம் தமிழக வாங்கோ. உற்சாக வணக்கம் வாணி. மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து மன்னிக்கோ. கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 2079 பாஸ்கா காலம் 5ஆம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித ஆன்சலோ அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, பரமனை ஆவியை வரவேற்று பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தம் தீவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் நேசகத்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. மேசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம்.
அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 27 இருந்து 31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகின்றேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளை இட்டபடி செயல்படுகின்றேன் என்பதையும் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, நமது ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் மறுபடியும் இந்த உலகத்திலே மக்களோடு மக்களாக இருந்து தான் போவது பற்றி தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகின்றார். தான் தந்தையிடம் செல்ல வேண்டி இருப்பதையும் அதன் பின்பு உங்களுக்கு மேல் ஆவியை பொழிவதற்கு தந்தையின் ஆவியை தந்தருளுமாறும் அதையும் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் என்றும் அவர் கூறுகின்றார். இயேசு மேற்கொண்ட பணிவாழ்வின் முடிவு மிக துயர் நிறைந்தது. அதைத்தான் கடந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி போன்ற நாட்களிலே நாம் அதை தியானித்தோம், சிந்தித்தோம். ஆகவே இவற்றையெல்லாம் அறிந்தவராய் சிலுவை மரணத்தை தமது மாட்சியின் நோக்கமாக நேரமாக குறிப்பிடுகின்றார். சிலுவை பாடுகள் வழியாக மீட்பின் பணி முழுமை பெறும். இந்நிலையில் பிரியாவுடை வார்த்தைகளை தம் சீடர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் தமது அமைதியை அவர்களுக்கு விட்டுச் செல்லுகின்றார். உலகம் தருகின்ற அமைதி போல் அல்லாமல் விண்ணக அமைதியை அளிக்கின்றார். இயேசு தம் தந்தையிடம் செல்வது நிரந்தரமாக நம்மை விட்டு பிரிவதற்காக அல்ல, அவரது உடனிருப்பு வேறு நிலையில் நம்மிடையே இருக்கும். இயேசு தம் தந்தையின் விருப்பப்படி நடந்து அவர் தம் மகனிடம் ஒப்படைத்த பணியை நிறைவேற்றினார். நாமும் அதுபோல இறைவனின் விருப்பத்தை, அவர் தந்த அந்த நற்செய்தி பணியை எடுத்துச் செல்லுகின்ற நாளிலே அழைக்கப்படுகின்றோம். உரித்த ஆண்டவர் தம் சீடர்களுக்கு தோன்றிய நேரங்களில் அவர்களுக்கு கூறிய முதல் வார்த்தைகள் உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்பதுதான். இயேசு இறப்பதற்கு முன்னமே அமைதியை சீடர்களுக்கு வாக்களித்தார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்கின்றார். அதே வேளையில் நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கின்றார். இதை எப்படி புரிந்து கொள்வது? உலகம் தருகின்ற அமைதி நிலையான அமைதி அல்ல. இன்னல்கள் இடுக்கண்கள் வரும்போது அது இல்லாமல் போய்விடும். கவலைகளை சவால்களை சந்திக்கும் போது மாயமாய் மறைந்துவிடும். இயேசு தரும் அமைதியோ நிலையானது, நெஞ்சத்தில் நிறைந்து நிற்பது, எல்லா சூழ்நிலைகளிலும் மனதில் நின்று மனிதர்களை வாழ வைக்கும் அமைதியானது. உயிர்த்த இயேசுவின் நற்செய்தியை உலகெங்கும் பரப்பிய திருத்தூதர்களின் வாழ்வில் இந்த அமைதியை பார்க்கின்றோம். இன்னல்கள், எதிர்ப்புகள், சவால்கள் எதிர்ப்பட்ட நேரங்களில் எல்லாம் இயேசுவை சார்ந்து நின்று சரித்திரம் படைத்த அவர்களின் வாழ்வில் இயேசுவின் அமைதி இரண்டர கலந்திருந்தது. இதுவே இயேசுவில் அவர்களை நிலைத்திருக்க செய்தது. ஆகவே இயேசுவின் கொடையான அமைதி நம் உள்ளங்களிலே உள்ளதா? நாம் அதை அனுபவிக்கின்றோமா? இந்த நற்செய்தி பணியிலே ஈடுபட்டு வரும் இந்த நாளிலே நாம் கிறிஸ்தவ வாழ்வை வாழ்கின்றோமா என்ற கேள்வியோடு என்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமிலர் கல்விராஜன் அவர்களே மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய. நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு நம்பிக்கை சகோதரி தொகுப்பாளினி திருமதி தாமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நேரமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் அப்படித்தானே?
சரி, நானும் அதை உற்சாகத்திற்கு மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் பாமோத்து கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயவண்டங்களை எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொழிலக்கம் சவரி 798 அப்படி சொல்லிக்கொண்டு பழமை போல பரிசுத்த வேதாம் புதிய ஏற்பாட்டுல புனித லூக்காடுங்க சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். திபேரு ராஜன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரேது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகொனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் பிசானியா காற்பங்கு தேசமாகிய அபினேக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் மனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவர் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தார். அவர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் அவரை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். தொடர்ச்சி சோதரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஏசப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா, நான் உம்மை பார்க்கிறோம், அன்பே நாம் உம்மை துதிக்கிறோம். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, நாம் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நாம் உந்தன் பிள்ளை அன்றோ. நாம் உந்தன் பிள்ளை அன்றோ. ஏசப்பா, நாம் உம்மை பார்க்கிறோம், அன்பே நாம் உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, நாம் உம்மை பார்க்கிறோம், அன்பே நாம் உம்மை துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பன் நீர்தானே,
நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நாம் உந்தன் ஆட்டுக்குட்டி, நாம் உந்தன் ஆட்டுக்குட்டி. இசப்பா கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே பிரியாண மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களோட தூதர்களை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும் வழிநடத்த பொறுமைக்காகவும் இஸ்ராயலுக்கு மீண்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே உலக ரீதியில் நிரந்தரமான சமானத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. நிரந்தர சமானத்தை கொண்டு வாங்க ராஜா. அந்த நாட்டு அதிபர்களோடும் ராணுவ தளபதியோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. அப்படியே இந்த சமானத்தை கொண்ட புறமைக்காக கோடி நன்றி தகப்பனே. சோத்திரம் மற்றும் ராஜா உலக ரீதியில் மரித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழைப்பாறு கொடுங்க ராஜா, நித்திய இழைப்பாறுதலை அப்பா அவர் குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க ராஜா, ஆறுதல் படுத்துங்க. சோத்திரன் தகப்பனே அனைத்தையும் சந்திங்க ராஜா, சந்திங்க அதுக்காக நன்றி தகப்பனே. சோத்திரன் ராஜா மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டி செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் கூடவே இருந்து அணுவினாடி அவருடைய பாதுகாப்பாக வழிநிறுத்தம் இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விடப்படுற. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கலிராஜன் அவர்களே. வணக்கம். சமூக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1995 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் என்பது மனிதனின் அமைதி தேடும் படலத்தின் பின்னணி பாடல். பொன்னிருந்தும் பெயர் இருந்தும் மனதிலும் குடும்பத்திலும் அமைதி இல்லை. அமைதி தேடி மதுவிலும் மாதுவிலும் புகையிலும் போதையிலும் முங்கி மூழ்கி உலகையும் வாழ்வையும் சீரழித்துக் கொண்டிருக்கின்றான் மனிதன். இவையெல்லாம் படுகொலிக்கு பாதை அமைக்கும் காணல் நீர் என்பதை மனிதன் அறியாமல் இருக்கும் நிலை பரிதாபத்திற்குரியது. அமைதி தேடி அலைமோதி நிலைகுலையும் மனித சமுதாயத்திற்கு இயேசு பதிலாக தீர்வாக இருக்கின்றார். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். இவ்வாறு தன் தெய்வீக அமைதியில் நமக்கு பங்கு தருகின்றார். எதை பற்றியும் கலங்கவோ மருளவோ அவசியமில்லை. அவசியமில்லாமல் அமைதி இந்த அவசியமில்லா அமைதி இந்த இறை அமைதி. இறைவன் தரும் இந்த அமைதி வித்தியாசமானது, புதுமையானது. ஆனால் அதில் கிடைக்கும் அமைதியோ அலாதியானது. இது வேதனையில் கிடைக்கும் அமைதி, இழப்பில் குவியும் அமைதி, சுமப்பதில் புதைந்திருக்கும் அமைதி, குழப்பங்களின் ஆழத்தில் புதைந்திருக்கும் அமைதி, வெறுமையின் வெற்றிடத்தில் பரவி கொடுப்பதில் சேரும் அமைதி, நம்முள்ளிருந்து உரமூட்டி உற்சாகமூட்டி வாழ வைக்கும் அமைதி. இந்த அமைதியை நாளும் தேடி இறைவனின் பாதத்தில் சரணடைவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் அன்னையின் நிகழ்வில் இன்றி மே மாதம் வணக்கத்திற்குரிய மாதத்தில் நாங்கள் அன்னையின் நிகழ்வாக தூய ஆவியானவருடன் பயணிக்கும் அன்னை, தூய ஆவியானவர் வழங்கும் கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய பண்புகளை தன்னகத்தே கொண்டு வாழ்கின்றார். அந்த அன்னையை நம் வாழ்வில் துணையாக கொண்டு அன்னையுடன் நாமும் இணைந்து பயனளிப்போம். அன்பு தாயே, விண்ணுக்கு அரசியாய் விடுதலை நாயகியாய் வீறு கொண்டு எழுந்து விடியலாய் என்றும் புலர்ந்து விழிகளுக்குள் எம்மை வைத்து காத்து உறுதியோடு நாங்கள் உழைக்க உயரிய நோக்கில் நாளும் பயணிக்க உண்மையே எங்களுக்கு பாதையாய் காட்டினீர். உலகம் விழித்தெழுந்து அன்பை உணர உண்மையே எங்களுக்கு தந்தீர். அன்பு அன்னையே,
பரிந்துரை என்னும் ஒரே வார்த்தையில் எங்கள் ஒவ்வொருவரையும் கவர்ந்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விண்ணரசை நோக்கி பயணிக்க எங்களுக்கு பாதை காட்டினீர். அன்பு தாயே, இறைவனின் அன்பை நாங்கள் சுவைத்து வாழ தகுதியுடையவர்களாக எங்களை உருவாக்க பரிந்துரை செய்வீராக. ஆமீன். மாசில்லா கன்னியை மாதாவே உம்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே என்று வாழ்த்திக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒன்று வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே அமைதி தேடி அலையும் இந்த உலக மக்கள் அமைதியின்றி தவித்துக் கொண்டு சகல இன்னல்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களின் மனதில் அமைதி நிலவ வேண்டும், நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், சமாதானம் நிலவ வேண்டும் என்று அன்னையை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமுகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் நேவிஸ் பிரிட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். வணக்கம். வாணி அவர்களுக்கும் தவமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கடவுளால் எவரும் மறக்கப்படுவதோ அல்லது கைவிடப்படுவதோ இல்லை. கவலைகள், அந்தஸ்து மற்றும் புகழுக்கான தேடல்கள் ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும் நம்பிக்கைக்கு இயேசு நம்மை அழைக்கிறார். அவர் நம்மிடம் காட்டிய அதே அன்பை நாம் ஒருவருக்கொருவர் காட்டும் போது இந்த உண்மையை உலகிற்கு பறைசாற்றுகின்றோம். இதன் மூலம் சகோதரத்துவமும் அமைதியும் மலரும். இவ்வுலகில் நாம் இருக்கும் பொழுது போட்டிக்கு பதிலாக நன்றியுணர்வும், புறக்கணிப்புக்கு பதிலாக அனைவரை ஏற்கும் பண்பும் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் ஒரு இல்லமாக மாறி அன்புடனும் பண்புடனும் செபிப்போம். மணிமுடி திகழ் மாமரி மாமரை புகழ் வான்மரி இனிதெனமை ஆதரி இன்னருள் நிறை தாய்மரி தாயம்மா உன்னை பிரிந்த சேயம்மா மாறிடும் இந்த உலகிலே பயங்கி வந்த நீரோளிலே ஊரும் மகிழ்ந்திடும் உரைகள் தீர்க்கும் நிறையிடும் ஆமரி வான்மரி மயங்கும் மென்னையாதரி மயங்கும் மென்னையாதரி. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அண்ணா. மீண்டும் ஒரு காலை பொழுதில் இணையச் செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் இறைவசனம் 38. தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் எனக் கருதப்பட தகுதியற்றோர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை எவ்வாறு அடையாளம் காண்பது? நாம் தேவாலயங்களுக்கு செல்கின்றோம், அருட்சாதனத்தை பெறுகின்றோம், எங்கள் உடம்பில் சிலுவையை அணிந்து கொள்ளுகின்றோம், நெற்றியில் சிலுவையை வரைந்து கொள்ளுகின்றோம். இப்படிப்பட்ட அடையாளங்கள் மட்டும் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை காட்டிக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை.
நாம் கிறிஸ்தவர்கள் என்பது இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டும். இயேசு உலகில் எப்படி வாழ்ந்தாரோ அவ்வாறே நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடையாளங்கள் மட்டும் கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. அடையாளங்கள் மட்டும் இறைவனுக்கு உடையதாகவும் இருக்காது. அடையாளத்தை விரும்புபவர் இயேசு அல்ல. மாறாக நாம் செய்யும் அன்றாட வாழ்க்கையில் நாம் வாழும் வாழ்வு நாம் எப்படி நம்மை நேசிக்கின்றோமோ நம் அயலானை நேசிக்க வேண்டும். சுங்கச்சாவடியில் சீடர்கள் இருக்கும் போது இயேசு கூறுகின்றார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் பின்னால் வாருங்கள் என்றார். அதே போல் நாமும் இயேசுவோடு வாழ வேண்டும் என்றார். நம்முடைய தீய செயல்களை, நம்முடைய தீய பழக்க வழக்கங்களை, அடுத்தவர்கள் மேல் நாம் கொண்டிருக்கும் எதிர்ப்பை, பொறாண்மையை விட்டு களைந்து விட்டு இயேசுவின் பின்னால், இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அவரை போல் நாம் வாழ அவர் பின்னால் செல்ல வேண்டும். அடையாளங்களை வைத்துக்கொண்டு நாம் கிறிஸ்தவர்களாக வாழுவோம் ஆனால் நிச்சயமாக அதை முடியாதது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. சவால்கள் நிறைந்த இந்த உலகம், சவால்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக ஆடம்பரங்கள், இந்த உலகத்தில் எது எல்லாம் எங்களை சந்தோஷப்படுத்துகின்றது, மகிழ்ச்சி படுத்துகின்றதோ அதையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் நாம் செல்ல இயேசு எங்களை அழைக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் வணக்க மாதம், அன்னை மரியாவுக்குரிய மாதம். அன்னை மரியாதான் இயேசுவின் முதல் சீடத்தியாக இருந்தார். நாமும் அன்னை மரியாவை போல் இயேசுவின் பின்னால் இயேசுவுக்கு உகந்த சீடர்களாக வாழ வரம் வேண்டுவோம். இந்த மாதம் முழுவதும் நமக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நடக்கும் போர்கள், இயற்கை அழிவுகள், பசி பட்டினியால் துவண்டிருக்கும் மக்களுக்காக, நோயாளர்களுக்காக, சிறுவர்களுக்காக, இளையோர்களுக்காக, வயோதிபர்களுக்காக இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாவை நாம் பற்றி பிடித்து அவர் பின்னால் அன்னை மரியாவின் வழியாக நாம் செல்ல இந்த நேரத்தில் இறைவனை வேண்டி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நேவிஸ் பிரிட்ஸ் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்குரியபடி வாணி தொடருங்கள். மிக்க நன்றி. செல்வி நித்யானந்தனை வரவேற்றபடி. ஆமாம், மன்னிப்போடு வாணி, என்னால இந்த கிளாஸ் முழுக்க இதுல கலந்து கொள்ள முடியாது, உடல்நிலை சரியில்லை. இது முடிய விட்டு நான் உங்களோட ஊரோடு விளையாடுதில் வந்து சேருகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. உடனெல்லாம் சரி பெற்று ஓடி வாங்கோ. எல்லோருக்கும் இதே பிரச்சனையாக இருக்கிறது. காலநிலை மாற்றங்கள். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை, மும்மத இல்லை ஒரு மத சிந்தனை நேரம். நன்றி, வணக்கம். தோப்படுத்தாமல் அடைஞ்சிருந்தார். நன்றி, வணக்கம். சொல்லியக்கா மேல. நன்றி, வணக்கம். வஜிதா அம்மையார் ஓகேயா? வஜிதா அம்மையார் ஓகேயா? காணமையாள வஜிதா அம்மையாருக்கு இன்றைக்கு பயணம் தானே. அப்ப நிகழ்ச்சி இல்லையா அவரு? நான் செய்வேன் சொன்னேன். இதுல உங்களோட இருக்கு, அவர்கிட்ட இல்ல. ஓகே, ஓகே. ரெண்டு பேர்டையும் இருக்கு. அத நீங்க செய்யறீங்களா அவரு ஆகாஷ்ல? அதான் சொன்னேன், ஆகாஷ்ல செய்யற சரி. இன்றைக்கு பிள்ளை. ஓகே, ஓகே. மறந்து போனீங்களே, அது இல்ல மறக்கல. நான் அவர் செய்யறேன்னு நினைச்சேன். சரி.